பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் தனிமை அல்ல, நீங்கள் அனாதை அல்ல. உங்களை ஒருபோதும் கைவிட்டு செல்ல ஆண்டவர் மனிதர் அல்ல. நீங்கள் நம்பிய யாவரும் நட்டாற்றில் உங்களை கைவிட்டாலும் உங்களை காப்பாற்றுவதற்கு தேவனுடைய பலத்த கரம் வானத்திலிருந்து இறங்கி வரும். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உபாகமத்தில் உள்ள 15வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட தேவன் பேசுவாராக. என்ன பேசியிருக்கிறார் என்றால், கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2026க்குள்ளே 1வது வாரத்திலே இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன்னை நான் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். என்னென்ன ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார் என்றால், முதலாவது நல்ல உடல்நிலை சுகம். உங்களது உடலிலே இருக்கக்கூடிய எல்லா வகையான ராஜ உறுப்புகளையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களது ராஜ உறுப்புகள் எல்லாம் தேவனால் தொடப்பட போகிறது. உங்களது தீராத இருதய வியாதி, தீராத கிட்னி பிரச்சனை, தீராத வயிறு பிரச்சனை, தீராத இடுப்பு வலி, தலைவலி, இந்த மாதிரி சொல்ல முடியாத சில காரியங்கள் கூட இருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் இன்று இரவிலே சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு ராத்திரியிலே அகாஸ்வேரு ராஜாவினுடைய இருதயத்திலே 4ஆம் புஸ்தகத்தை படிக்க சொல்லி ஏவிய ஆண்டவர் மொர்தெகாய்க்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். அதே போல இந்த இரவிலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகிறது. இது ஒரு இரவு வேளையாக இருக்கலாம், நீங்கள் இருக்கிற இடத்திலே, அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல இது ஒரு பகல் வேலையாக இருக்கலாம். அது எந்த வேலையாக இருந்தாலும் தேவனுடைய கை கிரியை செய்ய முடியாத அளவு குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் சுகமாவீர்கள். தேவன் உங்களுக்கு சுகம் தந்து ஆசீர்வதிப்பார். அதே போல உங்கள் பிள்ளைகள் வளர்ப்பிலும், உங்கள் வியாபாரத்திலும், உங்கள் வேலை ஸ்தலத்திலும் உங்களை அவர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எப்படி என்றால், நீங்கள் உங்களுக்கு மற்றவரோடு கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு விசேஷத்த ஞானத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். உதாரணத்திற்கு, தானியேலுக்கு கர்த்தர் விசேஷமான ஞானத்தை கொடுத்திருந்தார். யோசேப்புக்கு விசேஷமான ஞானத்தை கொடுத்திருந்தார். அதே போல நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே கர்த்தர் விசேஷத்த ஞானத்தை கொடுத்து உங்களை இந்த வருடம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, அநேகரை ஆசீர்வதிக்கும் பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.